அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் இந்த தருணத்தில் உங்கள் கனவுகள் அனைத்தும் பலிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கனவு கைகூடும் தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது, கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சம் தரப்போகும் குருவின் வக்ர பயிற்சி எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால், குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறாருங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் உச்சம் பெற்ற அமைப்பு வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து 9ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். எனவே 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம், எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக வலுவாக குரு பகவானுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அந்த கிரகமானது பாவத்தன்மையை விலக்கி நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவில் குரு பகவானின் அமைப்பை பாதிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியோ அல்லது வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய தருணமோ அவருடைய நிலையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது, பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது என்பதால் நிச்சயமாக குரு பகவான் அதிசாரம் பெற்றாலும் கூட உச்சபலம் பெற்ற வளவான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதற்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பும் தருணமானது அமைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பு என்பது அவருடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்க்கையை செம்மையாக செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் ஒன்று சிரமத்தை தரலாம் அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை பதியும் போது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய ஆபத்தாக இருந்தாலும் மிக பெரிய கண்டமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் குரு பகவானினுடைய பார்வை இந்த தருணத்தில் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல மொத்தமாக 6 இடங்களை இந்த வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் வலுவாக பார்க்க போகிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனது உச்ச வீட்டில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் உச்ச வீட்டில் இருந்து விலகுகிறாருங்க. அதே சமயம் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெறுகிறார். இப்படி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாகவே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று
சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை சந்திக்கிறது. அதிசயமாக நடைபெறும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவு மெய்ப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களது கனவு பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியையும் விரைவாக அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம், வருமானத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் என்னால் லோன் கூட வாங்க முடியவில்லை, இதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கலக்கங்களை மனதில் சுமந்திருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திற்குமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவேதான் அவரை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பதில்லை. அது மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் தடைபடாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் சரியாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பானது பல ரகசியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வந்தாலும் கூட அடுத்த 4 மாத காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 6 இடங்களை பார்க்க போகிறாருங்க தனது சுப பார்வையால். 2 இடங்களில் வக்ரகதியில் விளம்பரக்கூடிய குரு பகவான் 6 இடங்களை பார்ப்பது பல வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகளை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடும். கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கடினமான பணிகளை கூட யுக்தியை மேற்கொண்டு சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்குவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே காரிய தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் அது பலிக்கும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. எனவே உயர்ந்த லட்சியங்களை கனவாக மேற்கொண்டு பயணம் செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி தடை தாமதம், சிக்கல், சிரமமின்றி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள், இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கைகொடுக்க போகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த சிரமம், சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும்.
எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் பிரம்மாண்டமான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடம் மட்டுமல்ல 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த தருணத்தில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது. சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகவேந்திரா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும்.